ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக அணியினால தொடரப்பட்ட வழக்குல அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்காங்க சார். இதனால யார் பாதிக்கப்பட போறது, பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. ஒரு ஆளுமை திறன் நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா? எந்த வழக்குக்கு? குதிரை பேர வழக்கு. குதிரை பேர வழக்கு. ஓகே, குதிரை பேரம் நம்ம 70 வருஷமா பார்க்காது. நிறைய கழுதைகளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால நம்ம குதிரை பேரத்துக்குள்ள போகலை. அதான் ஆக்சுவல் காரணம். இந்த தேர்தல் ரிசல்ட்டும் மக்கள் குதிரை பேரத்துக்காக கொடுக்கல. தேவையே இல்லாமல் தாவேக்கா குதிரை பேரத்துக்குள்ளே இறங்கிச்சு. இன்னைக்கு காமராஜ் அவர்களுடைய பிறந்த தினம். 50 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? காமராஜ் ஆட்சியை கொடுப்போங்கிறோம். அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் என்ன நடந்தது? அதனுடைய நீட்சியாக இல்லை. அதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. தமிழக தேர்தலில் என்றைக்குமே தொங்கு சட்டமன்றம், தொங்கு பாராளுமன்றம் வராது. 108 கொடுத்த போதே தெளிவாக சொல்லிட்டாங்க. 120 ஆக்கிறதோ, நாளைக்கு பெரிய மசோதாக்கு 2/3 வேணும்னா 180 ஆக்கிறதோ அந்த ஆளுமை இருக்கிறவங்களுக்கான வேலை. உடனே தாவேக்காவுக்கு எதுவும் தெரியல, அவங்க அனுபவம் இல்லாமல் இருக்காங்க, சின்ன பசங்க வந்துட்டாங்க அப்படின்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இல்லை தாவேக்கால. இல்லை, லயோலா மணி செங்கோட்டையனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அதிமுகலாம் நீண்ட நாளும் பாருங்க, ஒருத்தர் ரொம்ப நாளாக உயிரோடு இருக்காருங்கிறதுனால அனுபவசாலின்னு அர்த்தம் இல்லை. 100 வயசு வாழ்ந்தவெல்லாம் அனுபவசாலின்னு அர்த்தம் இல்லை. நிறையா பட்டிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. செங்கோட்டையனுக்கெல்லாம் ஒரு அனுபவமும் கிடையாது. பச்சையாக சொல்கிறது அந்த மாட்டினது அவர் தான். அதனால் அவரை தூக்கி கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ சில பேர் காலேஜ் ஓப்பன் பண்ணும்போது யாரோ ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக காட்டுவாங்க. அந்த ப்ரொஃபஸர் சும்மா சுற்றிட்டு இருந்திருப்பார். இவன் ஒரு பேர் போடுறதுக்காக கொண்டு வருவாங்க. தாவேக்காவுக்கு அனுபவம் இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பு செய்யணுங்கிறது அவங்களுக்கு எப்படியும் நல்லா தெரியும். தப்பை கரெக்டாக பண்ணதுனால தான் 108 சீட்டே அவங்களுக்கு வந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேள்வி, இந்த குதிரை பேரத்தை யார் தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆளுநர்கிட்ட போகலாம், உயர்நீதிமன்றம் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். வழக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த 8 பேருக்கான இடைத்தேர்தல் இருக்குல்ல, அங்கே மக்கள் பதில் சொல்லிடுவான். 8 இப்போ 15 ஆனாதான் இடைத்தேர்தல் வைப்போம் அப்படின்னு அது வேற விஷயம். நீங்கள் அவர் விஜய் நினச்சா மொத்த அதிமுகவையுமே கூப்பிட்டுறேன், எடப்பாடி மட்டும் வெளியில் விட்டுருவோம், அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் நல்லவங்க, அவர் மட்டும்தான் கெட்டவர்னு பேசிட்டு தெரியட்டும். அது கேள்வி இல்லை. ஆனால் இந்த 8 இடைத்தேர்தல் நடந்ததுனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, 2019 வாக்களிக்கும் போது தமிழர்கள் பாராளுமன்றத்துக்கு 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. 10 செகண்டில் 22 தொகுதியில் சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க. இங்கே ஓட்டு போட்டு அதே 10 செகண்டுக்குள்ளே அடுத்த ஓட்டு போடுறாங்க. போடும்போது 9 தொகுதியை எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு 9 தொகுதியை தினகரன் மூலமாக, ஓபிஎஸ் மூலமாக திமுக கொடுத்துட்டு 4 தொகுதியை திமுக கொடுத்து 13-9ங்கிறது வந்தது பார்த்தீங்க. ஸோ திரும்ப இது மக்கள் மன்றத்துக்கு வந்தாகணும். அங்கே தெரிஞ்சிடும் இது குதிரை பேரமா, கழுதை பேரமா, எருமாட்டு பேரமாங்கிறதெல்லாம் அதில் தெரிஞ்சிடும். நடந்தது அசிங்கம், தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதனால யார் பாதிக்கப்பட போகிறது? யாருமே பாதிக்கப்படலை. உண்மையை சொன்னால் இதனால யாரும் பாதிக்கப்படலை. ஒரு 25 அதிமுக எம்எல்ஏக்கு அவங்க செலவு பண்ண 20 கோடியோ 25 கோடியோ திருப்பி கிடச்சிருச்சு. ஆதவர்ஜனா மூலமாக திருப்பி கிடச்சிருச்சு. அதனால் அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. யாரும் ஒன்றும் மண்டக்காயில். 144 பேர் பேக் பண்ணியிருக்காங்க விஜயை. அப்படி தானே நாளைக்கு சரித்திரம் சொல்லும். இந்த 144 திருப்பி 21 போயிடுச்சு. அது யார் சொல்லுவா? ஏன் போயிடுச்சு? வந்தது ஏன் போச்சு? வாங்க வேண்டிய காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது போட்டு போயிடுச்சு. அதோட நின்று தான் அன்றைக்கி திமுக எகிரி குச்சிட்டு வெளியில் ஓடிச்சு இல்லை, வெளிநடப்பு செஞ்சது இல்லையா, அதுலேயே ஜெயிச்சிட்டாரு. அவங்க 60 பேர் வெளிநடப்பு செஞ்ச உடனேவே விஜய் ஜெயிச்சிட்டாரு. பாவம் 25 பேரை காசு கொடுத்து வாங்கி கொண்டு உட்கார வச்சார். ஸோ எல்லாமே அசிங்கம், தேவையில்லாத ஒரு விஷயம். முடிஞ்சால் 4 பாட்டில் ஃபினாயில் வாங்கி ஊற்றி கழுவிட்டு திருப்பி வேலையை தொடங்குறது நல்லது. இப்போ கரூர்னு சொன்னாவே நம்மளுக்கு அந்த விபத்து தான் ஞாபகம் வரும். அதை தாண்டி இப்போ கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தனியாருக்கு வித்திருக்காங்க. 3084 ஏக்கரை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நடந்தது? வித்திருக்காங்கங்கிறது இல்லை கான்செப்ட். மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே அவங்க பாகியதைங்கிற பேரில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு கோவில் கோவில் நிலங்களை ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி,
கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் கோவிலுக்காக வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த வீடை கொடுக்குறேன், இந்த நிலத்தை கொடுக்குறேன், இதில் வர்ற வருமானத்தை நீங்கள் ஒழுங்காக வாங்கி கோவிலுக்கு கொடுங்க, நீங்கள் அதை அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவோம். அனுபவிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்க முடியாது, வாங்க முடியாது, அவங்க சொந்தம் இல்லை, தத்து குழந்தை மாதிரியான ஒரு விஷயம். திரும்ப தாயிடமோ பெற்றோரிடமோ நல்லா இருந்தால் கொடுத்துடணும், இதான் கதை. இந்த 10,000 பேருக்கும் அப்படிதானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதில் 6,000 பேருக்கு அப்படி இருக்கலாம், 8,000 பேருக்கு அப்படி இருக்கலாம், ஒரு 1000 பேர் ஜெனுவினாகவே அவங்களுடைய நிலமாகவே அது இருக்கலாம். கோவில் நிலம்ங்கிற பேரில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த பாக்கியதை மட்டும் இருக்கக்கூடிய விஷயத்தை பதிவு செய்கிறேன்னு கொண்டு போனது அராஜகம், அயோக்கியத்தனம். கோவில் நிலத்தை எடுத்து இவன் அப்பா வீட்டு சொத்து மாதிரி நினைத்து யார் கொடுத்துருந்தாலும் அது அசிங்கம், அயோக்கியத்தனம். அதுக்கு அண்ணாமலை ஐயா சப்பை கட்டினார்னா பெரிய விஷயம் நடந்துருச்சு. எடப்பாடி கூட கொடுக்குறேன்னாரு தேர்தல் வாக்குறுதி இல்லை. அப்போ எடப்பாடி 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, விஜய் கொடுக்க சொல்லுங்க ஒரு இதுக்கும். அது பேசக்கூடாது. அது கோவில் நிலம். கோவில் நிலம்னா நாம் அனாதைகள் தானே, இந்துக்கள் எல்லாம் இந்தியாவில் அனாதைகள் தானே, பேச்சு உரிமை இல்லாதவங்க தானே. நம்ம சொத்தெல்லாம் எவன் பண்ணாலும் சூறையாடும். எதை எடுத்தாலும் டிஎம்கே சதின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது டிஎம்கேனால வந்த ஒரு குற்றம். இதுவும் டிஎம்கே சதி தானே. பாஜகவோட நயினார் நாகேந்திரன் அவர்கள் தானே இந்த குற்றத்தை சாட்டியிருக்காரு. இங்க பாருங்க, குற்றச்சாட்டு வைத்தது யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ நானும் குற்றச்சாட்டு தானே வைக்கிறேன், நான் சின்ன பையன், நானும் குற்றச்சாட்டு தானே வைக்கிறேன். அது முக்கியம் இல்லை. இது இவ்வளவு நாள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட இருந்ததே தப்பு. இவ்வளவு நாள் தீர்க்க வேண்டிய பிரச்சனையா அது? தியாகராஜன் ஐயா ஒரு பேட்டியில் சொல்றாரு, ஒரு ஃபோனில் பேசும்போது சொல்றாரு, மாப்பிள்ளையும் அச்சனனும் 30,000 கோடி அடிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அடுத்த 10வது நாள் முடிவு எடுத்தீங்களா? அவரை தூக்கினீங்களா அமைச்சரவையிலிருந்து? பண்ணீங்களா இல்லையா? மதுரையிலேயே தோக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டீங்களா? பண்ணீங்களா இல்லையா? இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நாள் இழுக்கணும்? இந்த தப்பு நடந்துட்டு இருந்தது எல்லாமே திமுகவால தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த பாக்கியதையோட இருந்திருந்ததுன்னா குழப்பமே இருக்காது. இப்போ அதில் பதிவானது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஒழுக்கமாக பேசு, 10,000 பேர்தையும் இண்டிவிஜுவலாக எடுத்துப்பாரு, இது திரும்பி கோர்ட்டுக்கு போகும், திரும்பி இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கோவிலுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இதே ஒரு நிலத்தை, வகாப் போர்டினுடைய நிலத்தை நான் என் பேரில் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்லேருந்து கேள்வி கேட்பாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து கேள்வி கேட்பாங்க, யூரோப்பியன் யூனியன்லேருந்து கேள்வி கேட்பாங்க, போகிற வரவெல்லாம் கேள்வி கேட்பான். வகாப் போர்டில் இருந்து நம்ம ஒரு 4 ஏக்கரை எடுத்து கொடுத்துருந்தா, ஜேவிசி ஸ்ரீராம் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தினுடைய மொத்த சொத்துமே வகாப் போர்டில் தான் இருக்குது. 1500 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோவில் நிலங்கள் எல்லாமே வகாப் போர்டில் தான் இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் தேவிஸ்ரீ ஸ்ரீராம் இறங்கி அதை ஒரு பிரச்சனையாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த வகாப் போர்டை பற்றி இந்தியா பூரா பேச ஆரம்பித்தோம். வகாப் போர்டினுடைய பெரிய நிலங்கள் இருக்கிறது எல்லாமே எங்கன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இன்னி வரைக்கும் ஆளாத மாநிலங்களில் தான். அந்த ஜார்க்கண்டில் தான், இப்போ தான் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்காங்க, பஞ்சாபில் தான், கேரளத்தில் தான், தமிழ்நாட்டில் தான், தெலுங்கானாவில் தான். பிஜேபி இன்னி வரைக்கும் ஆளாத மாநிலங்களில் தான் இந்த வகாப் போர்டினுடைய சொத்து பெரிய அளவில் இருக்குது. இதெல்லாம் சொத்து அவங்க அபகரித்து வச்சிருக்கிறது. ஸோ இது நீ இந்துவை பரிச்சியா, நான் உடனே முஸ்லீமை திட்டுறேங்கிற ஆங்கிளில் பார்க்காதீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனம். கோவில் நிலம்ங்கிறது புறம்போக்கு நிலம் இல்லை, புறம்போக்குகளுக்கான நிலம் இல்லை, பச்சையாக சொல்கிறது. அந்த இப்போ ரமேஷ் அவர்கள் தான் அமலாக்கத்துறையில் இருக்காங்க, இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? டிஆர் ரமேஷ் உங்களுக்கு ஏற்கனவே இன்னொருத்தர் இருக்கார், கோவிலுக்காகவே பாடுபடுறவர் இருக்கார். அவர் என்ன பேசுகிறாருங்கிறது தான் கேட்கணும், அவர் எதை நியாயப்படுத்துகிறாருங்கிறது தான் பேசணும். விஜய் ஒரு தூய்மையான அரசியல் நடத்துகிறாருன்னு சொன்னால் இத்தனை நேரத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்கணும். அவரை கூப்பிட்டு என்ன உங்கள் பிரச்சனை, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தால் அதில் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். கேட்க மாட்டாங்க. ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்களாக திமுக அளவுக்கு ஊழல் பண்ண முடியாது. நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். நான் 2 பிட் பாக்கெட் அடிச்சிட்டேங்கிறதுக்காக என்னை நீங்கள் வீரப்பர்ன்னு மாற்றிடக்கூடாது. வீரப்பர் வேற, அவர் மலையே கடத்தி வச்சுட்டு இருந்தோம், நான் ஏதோ ஒரு பிட் பாக்கெட்டு தான் அடித்தேன். ஸோ அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களை கரெக்ட் பண்ண முடியும். விஜய் அரசை 4 பேரால் பேசி கரெக்ட் பண்ண முடியும். அண்ணாமலை நினைத்தாருன்னா கரெக்ட் பண்ண முடியும், நயினார் நாகேந்திரன் நினைச்சா கரெக்ட் பண்ண முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள கரெக்டாக பண்ண முடியாது. யாரை? திமுகவை. அவ்வளோதான் வித்தியாசம்.
இப்போ பழனி கோவிலுக்கு சொந்தமான கோவிலோட அடுத்த நிலத்தை வந்து 2 கோடிக்கு வந்து வித்திருக்காங்கன்னு அது சொல்லிட்டு கரெக்டாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 100 கோடி மேட்டர் வந்து கரெக்டாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது தாண்டி போகலாம். இப்போ வந்து முன்னாடி வளர்மதியா இருக்கட்டும், இப்போ வந்து லியோனியா இருக்கட்டும், மறுபடியும் இப்போ லொயோலாமணி அவர்கள் வந்து பாடநூல் கழக தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க. முன்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் வெங்கட் நாராயணன் அவர்களுக்கும். இப்போ லொயோலாமணி அவர்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு, படத்தில் வர பாட்டை வந்து சமூக நீதியாகவும் சமத்துவத்திற்கும் அரசியல் ரீதியாகவும் தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு. ஸோ அது ஏன் இந்த விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு? ஏன் லொயோலாமணி அவர்களுக்கு வந்து தகுதி இல்லையா பாடநூல் கழக தலைவராக நியமிக்க? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவை தாத்தாவை ஒரு கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு பாடம் எடுத்தவங்களை பற்றி உங்கள் தாத்தா சொல்லுவார், உங்கள் அப்பாவும் சொல்லுவார். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இன்ஜினியரிங் முடித்தவன் இன்றைக்கி ப்ரொஃபஸராக உட்காந்துருப்பான். ஏன் அப்படின்னா, அப்படித்தான் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி ஆள் கிடைக்கக்கூடாதான்னு கேட்டால் கிடைக்கலாம். நேற்றுக்கு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி ப்ரொஃபஸராக இருக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வேறு, கற்றுக்கிறதுங்கிறது வேறு இருக்கலாம். நான் அதை வந்து மறுக்கலை. ஆனால் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க. அப்போ நல்லா படித்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. நல்லா படித்தவங்க எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. அப்போது இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய தரம் குறைந்து கொண்டே வருது. இந்த லயோலாமணி அப்படிங்கிறவர் ஒரு முடிவு எடுப்பார் அரசில் அப்படின்னு சொன்னால் அது ஆபத்தானது, அசிங்கமானது. நிறைய பேரை என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 30% தாவேக்கால உள்ள மினிஸ்டர்ஸ் வந்து குற்றம் செய்தவர்கள், சீரியஸான குற்றம் செய்தவர்கள். ஒருத்தருக்கு மரண தண்டனையே கொடுக்கணும், தப்பிச்சு வந்து அமைச்சராக இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு சார். நாமளும் ஒரு விதத்துல காரணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம இருக்காங்களா, இல்ல கோ வித் ஃப்ளோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க? இல்ல வாய்ப்பு யார் பாருங்க, எல்லா கல்லுமே கோபுரமாக வேண்டிய கல்லு தான். சில கல்கள் படிக்கல்களாக மாறுறதுக்கு காரணம் அதனுடைய தலையெழுத்து தான், மாற்றுக்கிறது இல்லை. கல் ஒன்று தானே, அதில் என்ன இருக்குது? படிக்கற்களாக ஆகுறது படிக்கற்களாக இருக்கும், மிதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கோபுரம் ஆகிறது கோபுரம் ஆகிடும். நீங்கள் ஒரு ஓட்டு போடும்போது திமுகவை ஒழித்தால் போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டீங்க. அந்த வகையில் நீங்கள் பண்ணது கரெக்டு. ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லதுங்கிறத யோசிக்காமல் விட்டீங்க. உங்கள் மனசை கெடுக்கிறதுக்குன்னே நிறையா பேர் எடப்பாடியை பற்றி குற்றங்கள் எல்லாம் சொல்லி கதைகள் எல்லாம் பேசி அதிமுக பிரிஞ்சிருச்சுன்னு கதையை விட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேரப்போகுது அப்படிங்கிறதுல கரூர்ல கூட விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு, முடிஞ்சா இடைத்தேர்தலில் வந்து தனியா நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பயம் வந்துருச்சா? முடிஞ்சா இடைத்தேர்தல்னு சொல்லாதீங்க, இடைத்தேர்தல் முடிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லுங்க. ஊத்தி மூடிக்கும். 9 இடத்துல தாவேக்கா நிற்கிறாங்கன்னா குறைஞ்சது 4 இடத்துல 5 இடத்துல அதிமுக மீண்டும் வெற்றி பெறும். காரணம் என்னன்னா, அது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள், அதனுடைய கோட்டைகள். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சின்ன பசங்களை கத்தி வச்சுட்டு சித்தப்பா மிரட்டுற வேலையெல்லாம் பண்ண முடியாது, அந்த அசிங்கங்கள் எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். ஸோ இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவும் அண்டர் கரண்ட்ல அதிமுகவுக்கு வேலை செய்யும். ஏன்னா அது அதனுடைய தொகுதி இல்லை. இந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுனால அது ஆட்சி அமைக்க போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஏன் உங்கள் விசிகா, உங்கள் ஐயூஎம்எல், உங்கள் கம்யூனிஸ்ட் ஐயூஎம்எல் விட்டுருங்க, அவங்க வேணால் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு வாக்கு வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நேரம் கதி கலங்கிடும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மையான நிறங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது. நாங்கள் 8 பேர் ஆட்சியில் இருந்து இந்த தாவேக்கா நடந்ததுன்னா தான் நல்லது. நீ இன்னொரு 8 பேரை கூட்டிகிட்டு வருவேன்னா நான் உன்னை திட்டுவேன், நான் மாறிப்பேன்னு சொல்லுவேன், நான் சுயேட்சையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இதில் உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லா விதமான அசிங்கங்களும் டைரெக்டாக உங்களுக்கு தெரியுது. நான் சொல்ல புரியுதா? இந்த தேர்தலில் நாம தான் இனிமேல் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இப்போ திமுக வந்து கொண்டு வந்த ஒரு மேம்பால திட்டத்தை வந்து நாங்கள் தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நிறைய ஊழல் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள். என்ன மேம்பாலம், என்ன திட்டம்? கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட டெண்டர்கள் கடந்த கடைசி 6 மாதத்தில் திமுக கொடுத்த அத்தனை டெண்டர்களையுமே நீங்கள் கேன்சல் பண்ணணும். தேவதாட்சணை இல்லாமல் அத்தனை டெண்டரையுமே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீக்கு கொண்டு வரணும். அதுதான் கரெக்டான நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா ஆட்சி போக போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ திமுக வந்து நிறைய டெண்டர் 4000 கோடிக்கு மேலே இருக்கிற ஏகப்பட்ட டெண்டர் கொடுத்துருந்தது. அத்தனையும் நீங்கள் கேன்சல் பண்ணணும். இந்த மேம்பாலம் அந்த மேம்பாலம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை வச்சு ஊழல் பண்ண பார்த்தாங்களா? திமுக ஊழல் பண்ணாமல் வேற என்ன இதுவாக பண்ணுவாங்க, முறுக்கா பெரியவாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட பேசியிருந்தார் இல்லையா,
நான் மட்டும் எதிரியா, சீமான் மட்டும் நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு நினைவு சின்னமாக பேனாவை வைத்தால் நான் உடைப்பேன்னு சொன்னவர் மட்டும் எதிரியா? ஏன்னா பாஜக எதிர்ப்பு, சாதிவாரியான எதிர்ப்பு, எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம வெறும் கருணாநிதி எதிர்ப்பு மட்டும் இருந்த சீமான் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஏன் தவிர்ப்பேன்னா, திருமாவளவன் நேற்றுக்கு பேசினதை இன்னைக்கு பேசினது இல்லை. அவர் வாழ்க்கையிலே ரிப்பீட் பண்ணது தினமும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். இந்த 4 மட்டும்தான் கரெக்டாக ஒரே மாதிரி சொல்லியிருக்காரு. காலையிலனா அதை சொல்லணும், மத்தியானம்னா இதை சொல்லணும், ராத்திரினா அதை சொல்லணும். மற்றதுல எல்லாம் அவர் யூட்டர்ன் எடுத்து சார் நட்பு பாராட்டணும், அரசியல் ரீதியா இல்லாம நம்ம தனியா நட்பரோட பழகுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாரு. அமித்ஷா அவர்களுக்கு வந்து இவர் வந்து பர்த்டே விஷ் பண்றதுக்கு கால் பண்றாரு, அப்போது இவரும் அட்வான்ஸ் விஷ் பண்றாரு. ஸோ அது மட்டும் நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களா? இது மட்டும் தப்பா அப்படின்னு பாருங்க. அமித்ஷா வந்து கூப்பிடுறது தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 4139 எம்எல்ஏக்கும் அவர் கூப்பிடுவார், எல்லாருக்கும் கூப்பிடுவார். அவங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். இன்னைக்கு அவங்கெல்லாம் பிறந்த நாள், காலைல வந்தோடனே இவங்களெல்லாம் விஷ் பண்ணிடுங்க. யாருப்பா இவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அவங்க சார், ஓ அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட விஷ் பண்ணலாம். அதை விட்டுருங்க. அதை இவர் பெருமையாக சொன்னதுங்கிறது நல்ல விஷயம் தானே, அதில் என்ன மாற்றுக்கிறது? மறைச்சிருந்தா தானே தப்பு. தாவேகா ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னதாரு? இப்ப அமைச்சரவையில இருக்கிறதாரு? இந்த கேள்வியை யார் கேட்பாங்க? இப்போ நம்மளுடைய வேலை என்னவாகி போச்சுன்னா, நாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இங்க வர்றோம், சமுதாயத்தில் வர்றோம், காலையில் எந்திரிக்கிறோம், குளிச்சுட்டு வர்றோம், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக, அனுபவத்தை வளர்த்துக்கிறதுக்காக வர்றோம். இவன் சொன்னதுக்கு இங்க, இவன் சொன்னதுக்கு இங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கணும்னா நாம தான் முட்டாள்களாகிறோம். நாத்தாக்கா யாரோட வேணாலும் போய் உட்காருவாரு. சசிகலா கிட்ட போய் உட்காரலையா? ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு உட்கார்ந்தாரு? எங்க ஷாப்பிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? உங்களுக்கு ஜெயிலில் ஏதாவது கரெக்டாக சாப்பாடெல்லாம் வந்ததா கேட்கறதுக்காக போனார். சபரீசனை பார்க்கவில்லையா? அவருடைய வேலை அவர் என்னவோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அவர் தான் 4% ஆகிட்டார்ல, உங்களுக்கு என்ன கவலைன்னு தாவேக்காவை கேட்க. அவர் ஈவே ராமசாமி ஐயாவை சாடிய அளவுக்கு வேற யாராவது, அதாவது ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி உண்மைகளை எடுத்து சொன்ன அளவுக்கு வேற யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது திருமாவளவன் ஐயா. அந்த அரசியலை தயவு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்காதீங்க. ஏற்கனவே 5 வருஷம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க. அங்கே போய் தேர்தலையும் சந்திச்சிங்க. இன்னும் 4 சீட்டு அதிகமாக கொடுன்னு வேற கேட்டீங்க. குறைவாக கொடு, உங்க கூட நிற்கிறதே எனக்கு அசிங்கம்னு ஒன்றும் சொல்லலை. இன்னும் 4 சீட்டு அதிகமாக கொடுன்னு தான் சொன்னீங்க. நீ வாங்கின வாக்கெல்லாம் நான் போட்டது தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே வந்துட்டீங்க, உங்கள் வேலையை பாருங்க. இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வீதி லீடர்ஸ் சொல்லிட்டு பொள்ளாச்சியில் மாநாடு நடத்தினார் அன்னைக்கு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காருன்னா, தாவேகாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. 2031 வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும், 15 லட்சம் கோடி கடன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், அதை நம்ம தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற இல்ல எதிர்க்கிறாரா, என்ன நிலைப்பாடுல இருக்காரு? இல்ல அண்ணாமலை தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர். அவர் வந்து இதுக்காக பண்றோம் அதுக்காக பண்றோம்ங்கிறதுக்காகலாம் பண்றவர் இல்ல. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. விமர்சிக்கணும் அண்ணாமலைய நீங்க முடிவு எதிர்த்தெல்லாம் பேசல. இப்ப ஊழல் நடந்துச்சு, குதிரை பேர் அரசியல், எதையுமே எதுவுமே பேசல. பாருங்க, அவர் வந்து முடிவு பண்ணிக்கிறாரு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இங்க போய் இப்படித்தான் பேசணும், அங்க போகணும், அங்க போய் இப்படித்தான் பேசணும். ஆனந்தவிடன் பத்திரிகையாளர் திட்டத்துக்கு அவரை கூப்பிட்றாங்க. அங்கே போய் மாணவர்களிடம் பேசும்போது என்ன பேசணும் அதான் பேசுகிறாரு. சில காலேஜுகளுக்கு போகும்போது அங்கே அரசியல் பேசாமல் அவருடைய கருத்துக்களை மட்டும் பேசிட்டு வரார். அந்த வகையில் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் கரெக்டாக தான் போகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 4 வருட 5 வருட 6 வருட அரசியலில் அவரால் சாதிக்க முடிஞ்சு தூக்கி எறிஞ்சு போட முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு சக்தி கேந்திராவில் நிறைய காரியகர்த்தாக்கள் வந்தாங்க. அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் காரியகர்த்தாக்களாக வந்தாங்க. அது உண்மையிலே நடந்தது. மற்றது எதுவாக இருந்தாலும் பிம்பம் தான். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டோட மாநில உணர்வுகளையும் மக்களோட எண்ணங்களையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாரு. அந்த கட்சியிலேருந்து தான் அவர் வெளில வந்திருக்காரு. அந்த கட்சியில இருக்கும்போது கட்சியிலேருந்து வெளில வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. அவர் முதல்ல விஜயகாந்த் கிட்ட தான் போனார். ஏன்னா விஜயகாந்த் நிறைய படத்தில் இன்ஸ்பெக்டரா டிஜியா ஐஜியா நடித்து பாகிஸ்தானில் போய் நேராக டுப்புன்னு சுட்டுட்டு வந்ததை பார்த்துட்டு அவர் தேமுதிகவுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் தான் அவர் பிஜேபிக்குள்ளே வந்தார். ரஜினிகாந்த் கிட்ட போனார், வந்தார். அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு புரியாது, அண்ணாமலைக்கு புரியும். இவ்வளோதானே கதை. 21 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற பிஜேபியால் கிட்டத்தட்ட 1900 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டிருக்கிற ஒரு பிஜேபியால் தமிழ்நாட்டை மட்டும் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகிறதுக்கு அது என்ன ட்ரிக்னாமெட்ரியா, அது என்ன கெமிஸ்ட்ரியா? அதாவது புரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? காம்ப்ரமைசஸ் உங்களால் பண்ணிக்க முடியும், அங்கே பண்ண முடியாது. நான் விமர்சிக்கணும்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி
ஃபோன் கால்ஸ் என்னாச்சுன்னு நான் கேட்பேன். நீங்கள் தமிழ்நாட்டை நல்லா புரிஞ்சிருக்கீங்க, அதனால் மிரட்டுறதோடு நிறுத்திட்டீங்கன்னு சொல்லுவேன். கரெக்டாக? மிரட்டுறதோடு நிறுத்திட்டீங்க, அதுக்காக வேறு ஏதாவது வாங்கிட்டீங்களான்னு நான் கேட்க மாட்டேன். மானம் போச்சுன்னு சொன்னார், உங்களுடைய நேரத்தை வீணடிச்சார், உங்களை அசிங்கப்படுத்தினார். டிஆர் பாலுக்கிட்ட ஒரு வாட்டி அண்ணாமலை இப்படி சொல்கிறாருன்னு பேட்டி கேட்டபோது அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு கேட்டார். யார் கேட்டார்? டிஆர் பாலு கேட்டார். அப்புறம் மான பங்கம் இல்லை, மான நஷ்டம் தான், சாரி, மான நஷ்ட வழக்கு போட்டார். இவர் பேசுகிறார், அவர் வாபஸ் வாங்கிட்டார். இவர் ஏன் விட்டார்? என் மானத்தை நீ எடுத்த, என் நேரத்தை நீ வீணடிச்ச அப்படின்னு தானே போகணும். விட்டார். அதுக்காக ஏதாவது வாங்கினாரான்னு கேட்டால் நான் அதை பற்றி பேச மாட்டேன். விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும். அண்ணாமலையாக இருந்தாலும் தகுதி வேண்டும், யாராக இருந்தாலும் தகுதி வேண்டும். பிஜேபியை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் யாரும் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்குன்னு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கங்கே ரசிகர் மன்றங்கள் உருவாக்குங்க. விஜய்க்கு எப்படி இருப்பாங்க? சர்க்கார் விஜய் ரசிகர் மன்றம், என்ன லியோ விஜய் ரசிகர் மன்றம். உங்களுக்கு அப்படி கிடையாது. கர்ம வீரர் அண்ணாமலை ரசிகர் மன்றம், வெற்றி வீரர் அண்ணாமலை ரசிகர் மன்றம் உங்களுக்கு வைப்பாங்க. அதை நடத்துங்க, அதோட நிறுத்திக்கோங்க. பிஜேபியை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. இப்போ தாவேக்கா எதிர்க்கவே இல்லைங்கிறதுனால ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாரு? அண்ணாமலை. யாரோட? விஜய் கூட. இங்கே பாருங்க, விஜய் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, விஜயும் அண்ணாமலையும் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு ஊழியம் செய்வதற்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வேலை செஞ்ச ஒரு பெரிய சமூகம் விஜயிடம் வந்து சேர்ந்தது. அந்த விஷயம் அண்ணாமலைகிட்ட கிடையாது. அரசியல் புரிதல் உள்ளவங்க தான் அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் கூட 5000 பேருக்கு முன்னாலுமே அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான். இல்லை, இப்படி நான் பொதுமை படுத்த மாட்டேன். அது அந்த மேட்டரை விட்டுருங்க, அதை பற்றி நான் கவலைப்படேன். அண்ணாமலை உண்மையிலேயே உழைக்கிறத பார்த்தவங்க, இந்த ஆள் கரெக்டாக பேசுகிறான், நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கான், படோபகம் இல்லாமல் இருக்கான், ரொம்ப நேர்மையாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறான், இவ்வளவு துணிவாக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டது இது வரைக்கும் யாரும் இல்லை, கடந்த 5 வருடம் ஊழலை அண்ணாமலை தவிர வேறு யாரும் வெளிப்படையாக எடுத்துகிட்டு வந்து சொல்லலை, இங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் யாரும் வாயே திறக்கலை, ஒன்றும் தெரியவும் இல்லை. மக்கள் நம்பி அண்ணாமலை கிட்ட ஐயா இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது, இதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க வைத்தாங்க. அந்த வகையில் நீங்கள் அண்ணாமலையை குறை சொல்வதா இருந்தால் நான் பதிலே பேச மாட்டேன். இங்கே இருக்கிறவங்களாம் அறிவாளி, இங்கே இருக்கிறவங்களாம் முட்டாள், நான் பேசவே மாட்டேன். அந்த வகையில் நான் போகவே மாட்டேன். ஆனால் விஜயும் அண்ணாமலையும் ஏன் ஒன்றா சேர முடியாதுன்னா, அண்ணாமலை இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது, விஜய் புல்லு முளைக்கிற இடத்துல இருக்கவே மாட்டார். இவங்க 2 பேர் எப்படி சேருவாங்க? மைனஸும் வாய்ப்பே கிடையாது. இவர் இன்னொன்று ப்ராப்ளம் இருக்குது. அண்ணாமலை தனியாக எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். இந்து மதத்தை வீட்டில் விட்டு வந்துடலாம், இல்லைனா பாத்ரூமில் வந்து தொங்க விட்டுட்டு வந்துடலாம், எப்படி வேணாலும் அவர் வரலாம். விஜயாலாம் அப்படிலாம் பண்ண முடியாது, மதத்தெல்லாம் தொங்க விட முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில் போய் மண்டியிடணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் முருகன் கோயிலுக்கு போகணும். அவருக்கு நிர்பந்தங்கள் அதிகம் உண்டு, அண்ணாமலைக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அண்டர் கரண்ட் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அரசியல் எது வேணாலும் இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பாஜக வந்து மறைமுகமா அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆளுமை பண்ண பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி துரோகத்தை மன்னிச்சதே கிடையாது, என்னைக்குமே மன்னிச்சது கிடையாது. யார் விஷயத்திலையும் துரோகத்தை மன்னிச்சது. நான் கட்சியை விட்டு விலகுறேங்கிற விஷயத்த சொல்லாம அங்க போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்புறேன். இது பாருங்க, இது வந்து நாகரிகம். நான் வந்து இப்போ இங்கேருந்து சொல்லாமல் ஓடி போயிட்டு சார் நான் வந்து வேற சேனலில் சேர்ந்துட்டேன்னு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை. பொறுப்பாக சொல்லிவிட்டு சார் இங்கே எனக்கு வேலை இல்லை நான் கிளம்புறேன்னு சொன்னீங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லை, அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். பிஜேபி தன் வாழ்க்கையில் துரோகங்களை மன்னிச்சதே கிடையாது. உங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணும், உங்களுக்கு எடுத்து சொல்லும், நீங்கள் யார் சொன்னால் கேட்பீங்களோ அவங்கள வச்சு உங்களை பேச வைக்கும். நீங்கள் சரியான முடிவை எடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் பிஜேபி செய்யும். அதை மீறி நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை சீண்டாது. வகேலா வெளில போயிட்டு உள்ளே வந்தவர் குஜராத்தில், உமா பாரதி, கல்யாண் சிங், ராமர் இந்த கார் சேவா நடக்கும் பொழுது முக்கியமாக அதற்கு இருந்தவர் கல்யாண் சிங். அவர் பிஜேபி விட்டு வெளில போய் தனி பார்ட்டியை ஓப்பன் பண்ணார். எடியூரப்பா விஷயத்தில் மட்டும்தான் அவர் வெளியில் போய் தனியாக பார்ட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி பிஜேபியில் வந்து சேரும் பொழுது பிஜேபி அதை ஒத்துக்கொண்டது. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான ரிசல்ட்டு தான் கர்நாடகாவில் தோற்றது. இல்லைனாலும் தோற்றுருக்கும், மாற்றி ஓட்டு போடுறது தான் கர்நாடகாவுடைய வேலை. இல்லைனாலும் தோற்றுது. திரும்பி இவங்க எல்லாரும் பிஜேபிக்கு வந்தபோது ப்ரொஃபஸராகவோ லெக்சரராகவோ இருந்தாங்களே ஒழி ஹெட்மாஸ்டராக இருந்ததில்லை. அந்த பதவி அந்த அதிகாரம் திரும்ப வரவே வராது, மரியாதை இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பிஜேபி
தன்னை விட்டு வெளில போனவங்க, இந்த மாதிரி வெளில போனவங்களை மதிக்கவே மதிக்காது, துரோகிகளாகத்தான் பார்க்கும். அவ்வளவுதான். அவர் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு நினைக்காது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சு, நீ கொஞ்சம் முதல்ல போய் துப்பாக்கியெல்லாம் வாங்கிட்டு வா, உன்னை எப்படி சுடுறாங்கன்னு பார்த்துட்டு நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவசியங்களே இல்லை. இதை திமுக போடுற கட்டுக்கதை. அண்ணாமலை நாளைக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டா அவர் பிஜேபி நாளுன்னு சொல்லணுங்கிற எண்ணத்தில் வந்தது. இப்போ விஜய்க்கு சொன்னாங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை, பிஜேபியோடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போ போய் அமைச்சரவையில் உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான வேலையை அண்ணாமலை பண்ணுறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க. பிஜேபி இந்த மாதிரியான ப்ராக்சி வேலையெல்லாம் பண்ணாது. பரதா போட்டுனாலும் பரதா போட்டுக்கும், வேஷ்டி கட்டினாலும் வேஷ்டி கட்டிக்கும், முகமுடி என்றைக்குமே அது போட்டுக்காது. இப்போ குட்கா வழக்குல சபரிவர்மன் அவர்கள் வந்து இது லாக்கப்லேயே வச்சு வந்து கொண்டிருக்காங்கல்ல, அது என்ன? லாக்கப்லேயே வச்சு கொண்டிருக்காங்கல்ல, இன்னும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எங்கிட்ட வேற பதில் கேட்டிங்கன்னா பாருங்க, ஒருத்தர் இறந்துருக்காரு, அது இறந்தது தவறான ஒரு விஷயம். குட்கா வழக்குங்கிறது வந்து மோசடி, அது செஞ்சிருக்கக்கூடாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுங்கிற அடிப்படையில் அதை நம்ம பார்ப்போம். அதை வைத்துக்கொண்டு உடனே நாம் டக்குன்னு கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. நாம் ஒன்றும் அறிவாலயத்தில் உட்காந்துருக்கிற ஜென்சி இல்லை இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கிறதுக்கு. நாம் தெளிவாக யோசித்து பேசணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.